Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1024 பார்ட் 1. ஓபன் பண்ணா கைடோவோட பேலஸ்ல ரைட் பிரைன் டவருக்குள்ள காட்டுறாங்க. அந்த வழியா தான் ஷினோபுவும் யமட்டோவும் தப்பிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கேசல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோருக்கு இடையிலயும் ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்கும். அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 20-30 வீடை கட்டலாம், அவ்வளவு ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. அதனால இவங்களை யாரும் பார்க்க முடியாது, எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா ஓடிட்டு இருப்பாங்க. ஷினோபுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். மொமனோசுகே கிட்ட பொறுத்ததே பொறுத்தீங்க, இன்னும் கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எதுவும் ஆகாம பத்திரமா பாத்துக்குவோம் பாலா. ஆனா மொமனோசுகே பாத்தீங்கன்னா கவலைப்பட்டு இருப்பான். இப்படி இவங்க எல்லாம் ஓடுறதே அங்க இருக்க சைபார்க் ஒன்னு பார்த்துட்டு பாவோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். பாவோ என்ன பண்ணுவான்னா பிராட்காஸ்ட் பண்ணி எல்லா வில்லங்களுக்கும் தெரியற மாதிரி பண்ணுவா. கண்டுபிடிச்சிட்டேன் யமட்டோவும் குனோய்ச்சியும் என்ன தப்பிச்சு ஓடிட்டே தான் இருக்காங்க, அதுவும் மொமனோசுகேவோட. யாராச்சும் அங்க போனீங்கன்னா அவங்கள விடாதீங்க அப்படி இப்படின்னு எந்த இடத்துல ஓடிட்டு இருக்காங்கன்னு முதற்கொண்டு எல்லாத்தையும் தெளிவா சொன்ன உடனே அந்த இடத்துக்கு ஆளுங்க வந்துருவானுங்க. இவ்வளவு நேரம் நிம்மதியா இருந்தாங்க, மறுபடியும் ஆளுங்க வந்துட்டாங்களா. யமட்டோ பாத்தீங்கன்னா செம கடுப்பாயி மொமனோசுகேவத்தோட யாரு வந்தாலும் சரி அவங்க எல்லாத்தையுமே கொல்லுவேன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரே அடி. அவ அடிச்ச ஒரு அடிக்கு அங்க 10 பேர் திருச்சிருவானுங்க. அவதான் யமட்டோ தெரியுது இல்ல, ஏன் தேவையில்லாம வந்து தடுக்கிறேன் பிடிக்கிறேன்னு அடி வாங்குறானுங்கன்னு புரியல. எல்லாம் கொஞ்சம் பெரிய ஆளுகளா இருந்தா பரவாயில்ல, அத்தனை பேரும் சல்லி பழுகு. அப்புறம் எப்படி இவங்கள பிடிக்க முடியும்? அறிவு வேண்டாம், அறிவு கட்டவனுங்க. அவ மட்டும் இல்லாம ஷினோபுவும் சேர்ந்து கேஷுவலா எல்லாத்தையும் அடிச்சு திரிய விட்டுட்டு இருப்பாங்க. இப்படி ரெண்டு பேரும் அடிச்சு போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. சொல்ல போனா இப்பதான் ரெண்டு பேத்துக்குள்ளேயே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்திருக்குது. அதுலயும் ஷினோபுக்கெல்லாம் இப்போ ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்ப இவன் மட்டும் மொமனோசுகேவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தான்னா டெஃபினட்டா நேரத்துக்கு அவன் செத்து இருப்பான். யமட்டோ வந்ததுனால மட்டும்தான் இப்ப அவனை சேஃப்டியா பாத்துக்க முடிஞ்சது. இப்படி பேசிக்கிட்டே வரும்போது அடுத்தடுத்த ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த டைம் யமட்டோவோட அட்டாக்க பாக்கணுமே. 3 பேர்த்த ஒரே அடியில அடிச்சு லாக் பண்ணி அப்படியே மின்னல் வேகத்துல சுத்தி எரிவா பாக்கணுமே. இவன் அடிக்கிற அடிக்கு எப்படி அவனுங்க உசுரோட இருக்கானுங்கன்னு தான் தெரியல. அந்த டைம் ஷினோபுவும் நல்லா சண்டை போட்டுட்டு இருப்பான். திடீர்னு ஒருத்தன் பின்னாடி இருந்து கத்தி வச்சு ஒரே போட்டு தள்ளியிருப்பான். அப்பவும் யமட்டோ தான் வந்து காப்பாத்தி இருப்பான். இதுல ஒரு காமெடி என்னன்னா, ஷினோபு அடிக்கிற ஆளுகள்லாம் கீழே உருண்டு கிடப்பானுங்க. ஆனா நம்ம யமட்டோ அடிக்கிற ஆளுகள்லாம் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா 6 அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் அப்படியே மேல பாப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் மேல பாப்பான். எவன் வந்தாலும் 6 தான் அடிக்கிறான். அவன் அடிச்சு எவனுமே கீழே விழுந்து நான் பார்க்கல. உடனே ஷினோபு சந்தோஷப்பட்டுட்டு மொமனோசுகே சாமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க கேஷுவலா ஜாலியா இருங்க, நாங்க உங்களுக்காண்டி எனிமீஸ் எல்லாத்தையுமே பொளந்து கட்டிடுறோம் அப்படி இப்படின்னு அவன்கிட்ட பாசிட்டிவா சொன்னா, அவன் கவலைப்பட்டுக்கிட்டே வெளியில வந்து இல்ல எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, ரொம்ப கவலையா இருக்குது, என் ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக நீங்க எல்லாம் இப்படி விழுந்து வாரிட்டு இருக்கீங்க, என்னால உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியல, உங்களை சண்டை போட விட்டுட்டு நான் சொகுசா இருக்கேன், அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். ஷினோபு அட அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, ரீடைனர்ஸ் எல்லாம் இந்த வேலையை தான் பண்ணுவாங்க, அதைத்தான் இவங்களும் பண்றாங்களாமா. சொல்ல போனா உங்களோட ஸ்வாடாவும் ஷீல்டாவும் உங்களுக்கான சேஃப்டியை கொடுக்க வேண்டியது எங்களோட வேலை, அதைத்தான் நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம், நீங்க அதை நினைச்செல்லாம் கவலையே படாதீங்கம்பா. இப்படி எவ்வளவு சொன்னாலும் பயலால ஏத்துக்க முடியாம ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுது ரொம்ப வீக்கா இருக்கேன், நான் ஒரு முட்டாளு, என்னால மத்தவங்க எல்லாத்துக்குமே தொல்லதான்னு சொல்லி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவான். ஷினோபு அப்பவும் விடல, அவங்கிட்ட பாசிட்டிவா தான் பேசுவான். பாத்தீங்களா, இதுலயே தெரிய வேண்டாம் நீங்க எவ்வளவு பெரிய நல்லவருன்னு. இப்ப நீங்க சின்ன பையன், உங்களால சண்டை போட முடியாது, அதனால தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க நல்லா பெருசா வளர்ந்து லேண்ட் ஆஃப் ஆனோவர் நல்லபடியா ரூல் பண்ணுவீங்க, அன்னைக்கு நீங்க சண்டை போடுங்க, ஆனா நீங்க பெரிய ஷோகனா வருவீங்கன்னு ரொம்பவுமே சந்தோஷப்படுவா. ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் ஃபீல் பண்றானேன்னு மாத்தி பாராட்டுவாங்க. கண்டிப்பா நீ உங்க அப்பா மாதிரி பெஸ்டா வருவேன்னு. ஆனா பயலால சுத்தமா அதை ஏத்துக்கவே முடியல. மொமனோசுகே பாத்தீங்கன்னா ஃபீலிங் ஆனாலோ இல்ல ரொம்ப சேட் ஆனாலோ இல்ல ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆனாலோ டப்புன்னு டிராகனா மாறுவான்ல, அதே மாதிரி இப்ப மாறிடுவான். அவ சட்டைக்குள்ள இருந்ததுனால ஸ்பேஸ் பத்தாம கண்ணா பின்னான்னு வெளியில பிச்சுக்கிட்டு நிப்பான். யமட்டோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனால ஷாக் ஆயிருவான், என்ன இவன் சடனா ஈலா மாறிட்டான்னு. ஏன்டா என்னடா ஆச்சு, நீயும் டபுள் ஃப்ரூட் சாப்பிட்டவனான்னு கேட்டவன அவன் நடந்த மேட்டரை பூரா சொல்லுவான். அதான் அந்த பங்கசால போய் சிக்கி சின்ன பின்னமாயி மத்தவங்க எல்லாம் சோறு கொடுக்கும் போதே வாங்கி திங்காம நான் சாமுராயி எனக்கெல்லாம் சோறு தேவையில்லைன்னு சீனை போட்டுட்டு அப்புறம் பங்கசால போய் மாட்டி அங்க இருக்க லேப்ல சோத்துக்காக கண்ணா பின்னான்னு அங்க அலைஞ்சி கடைசியா கண்டுபிடிச்சதான் இந்த டெவில் ஃப்ரூட். அதை சாதாரண பழம்னு நினைச்சு பசியாகி லபகுன்னு தின்னான். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது அது டெவில் ஃப்ரூட்னு. சாப்பிட்டவனே பைய டிராகனா மாறிட்டானா பாருங்களேன். அந்த டைம் எல்லாம் அவனுக்கே ஒண்ணும் புரியல என்னாச்சு ஏதாச்சுன்னு. திரும்பி மனுஷனெல்லாம் மாறவே மாட்டேன்னு நினைச்சான், ஆனா மாறிட்டான். இதுதான் என் வாழ்க்கையில நடந்த சோகம் அப்படின்னு கவலைப்பட்டு ஃபீல் பண்ண உடனே நம்ம யமட்டோ பார்த்துட்டு அப்படியே மிரண்டுட்டான். ஏன்னா இப்போ மொமனோசுகேவை பார்க்க எப்படி இருக்கான்னு தெரியுமா, இவளோட அப்பன் கைடோ இருக்கான்ல அதே மாதிரி எந்த ஒரு மாறுதலும் இல்ல. சோ இப்படி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த CP9 இருக்காங்க இல்லையா அவங்கள காட்டுறாங்க. அவனுங்க எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருப்பானுங்க. கைடோ
கைடோ இன்னும் பிஸியா சண்டை போட்டுட்டு இருக்காரு போல அப்படின்ட்டு அவனை பத்தி பேசும்போதுதான் இன்னொரு விஷயத்த ரிவீல் பண்ணுவாங்க. என்னன்னா கவர்மெண்ட் ஒரு டைம் கைடோவை புடிச்சிட்டாங்க. அந்த டைம் வேகாபாங்க் என்ன பண்ணானா மேன் மேட் டெவில் ஃப்ரூட் அந்த கைடோவோட பிளட் லைனை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணாரு. இது எந்த டெவில் ஃப்ரூட்னு தெரியுதா? நம்ம மொமனோசுகே தின்னானே அந்த ஃப்ரூட் தான். கவர்மெண்ட் ஆளுங்க கடைசியில அவங்க கிட்டயே ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த டெவில் ஃப்ரூட் சக்சஸ்ஃபுல்லா இல்ல. வேகாபாங்க் அதை ஒரு ஃபெயிலியரா தான் பார்த்தாரு. பட் அதை ரிட்டர்ன் பண்ணாம ரொம்ப நாளைக்கு பங்கசாலியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்ப அந்த இடமே மொத்தமா அழிஞ்சு போச்சு. கண்டிப்பா அந்த ஃப்ரூட்டும் அதோட சேர்ந்து அழிஞ்சிருக்கும் தான் இவங்க நினைப்பாங்க. ஆனா அந்த ஃப்ரூட்டை மொமனோசுகே சாப்பிட்டிருக்கான்னு அவங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா அது முன்னாடியே அழிஞ்சு போச்சுன்னு தான் இவங்க நினைச்சிட்டு இருந்தானுங்க. ஆனா அந்த நாவல் பேஸ சேர்ந்த G5 ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஒரு ஃபெசிலிட்டி மட்டும் ஆபரேட் ஆயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொன்னானுங்க. ஆனா இப்ப அதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல. அது ஒரு ஃபெயிலியரான ஃப்ரூட்டுங்கிறதுனால தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கானுங்க. சக்சஸ்ஃபுல்லா மட்டும் ஆயிருந்துச்சு கைடோ மாதிரி ஆளுங்க லட்சக்கணக்கில் உருவாயிருவானுங்க. இப்படி இந்த விஷயத்தை இவங்க சீரியஸா பேசிட்டு இருப்பாங்கன்னு வைங்க. அப்படியே கட் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுங்க கைடோவை காலி பண்ணு கிளம்பும் போது வழியில சடனா ஓடன பார்த்தாங்கல்ல, அவ்வளவுதான் இவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் தாங்க முடியல. ஐ மீன் ஓவர் ஹைப் ஆகி அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம சந்தோஷத்துல அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பின்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்த ஆளு திடீர்னு இப்ப வந்து நின்னா கொஞ்சம் ஷாக்கா தானே இருக்கும். அதுவும் வழக்கம் போல அவர் எப்படி ஜாலியா பேசுவாரோ அதே மாதிரிதான் பேசுவாரு. எல்லாத்துக்கும் அப்பந்தான் திரும்பி உயிரே வருது. அண்ட் இந்த விஷயத்தை அவங்களால சுத்தமா நம்ப முடியல. கனவுல இருக்காங்களோன்னு ஒரு டவுட். ஆனா ஆப்போசிட்ல நிக்கிறது ஓடன் தான். அப்படியே இருக்காரு, எந்த ஒரு மாற்றமும் இல்ல. 20 வருஷம் ஆனா தாடி முடியெல்லாம் கண்டிப்பா வெளுத்து இருக்கணும். ஆனா அவர்கிட்ட இன்னும் ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லையே. நான் என்ன அவ்வளவு ஈஸியா சாகுற ஆளுன்னு நினைச்சீங்களாடா லூசு பயலா? எல்லாம் மொத்தமா தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் முதல்ல இவங்களை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் மனுஷன் தப்பிச்சிருக்கானாமா. இதுல மேட்டர் என்னன்னா இவங்க தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஓடனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க செத்துட்டீங்கன்னு மட்டும் சொன்னாங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. எதுக்காண்டி எவ்வளவு கவலைப்படுறீங்க, அதான் நான் வந்துட்டல்ல அப்படின்னு லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. வந்த மனுஷன் இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது வந்திருக்கணும், அப்போ வரல. இல்ல சண்டே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியாச்சும் வந்திருக்கணும், அப்பயும் வரல. அடிபட்டு ஆல்மோஸ்ட் செத்து பொழைச்சு வந்திருக்காங்க. இப்ப மட்டும் லூசு மாதிரி வந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் இவ்வளவு நேரம் வரல? ஆனா ஒக்கிக்கு உடனே பழைய ஞாபகங்கள் வந்துரும். அதுவும் ஞாபகம் வர்றத பாருங்க, சோத்துக்காண்டி அடிச்சுக்குவாங்க. ஆனா இவங்க கிட்ட இருந்து ஓடன் புடிங்கி திம்பாரு. இத ஒரு பிளாஷ்பேக்னு வேற அவன் நினைச்சு பாப்பா. ஏண்டா ஒரு லீடரா இருந்துட்டு இப்படியாடா புடிங்கி திம்பான்னு கேட்டா, எப்பவுமே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். எந்த ஒரு விஷயம் பண்ணனாலும் உடனே முந்திக்கணும், இல்லைன்னா இப்படித்தான் கைமீறி போகும்னு வேற அட்வைஸ். எந்த ஊர்லயும் இந்த மாதிரி ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்த்தெல்லாம் சந்தோஷப்பட மாட்டாங்க ஐயா. சரி, மொத்தத்துல எல்லாத்துக்குமே அவ்வளவு சந்தோஷம். எப்படி இவர் வந்தாருன்னு கேட்டா, டோக்கி தான் அவளோட பவரை யூஸ் பண்ணி இவரை ஃபியூச்சருக்கு அனுப்பி வச்சாலாமா. அதெல்லாம் ஒரு பெரிய கதைப்பா, அதை அப்புறம் சொல்றேன். இப்ப பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல. உடனே ஓ அதனாலதான் நீங்க எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம முழுசா இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு உடனே கின்ன அவரு பாராட்டி தள்ளுவாரு. ஏன்னா மொமனோசுகேவை பத்திரமா பாத்துக்கிட்டான்ல, அதுக்காக. அவன் இப்ப எங்க இருக்கான் என்னன்னு கூட தெரியல. ஆனா பாராட்டுக்கள் மட்டும் ஏதோ என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன். உடனே சரி ஓகே, எல்லாரும் 20 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. அந்த கஷ்டத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பொறுத்துங்க. நம்ம லேண்ட் ஆஃப் ஆனோவை மறுபடியும் பழைய மாதிரி ஆக்கிடுவோம். அண்ட் ஆல்சோ நான் லேட்டா வந்ததுக்காக என்னைய மன்னிச்சிருங்க. வாங்க மறுபடியும் நம்ம ஒன்னா சேர்ந்து அந்த கைடோவை சம்பவம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குள்ளயும் அப்படி ஒரு வெறி. இவர் வர்றதுக்கு முன்னாடி இப்படியே சண்டைக்கு போயிருந்தானுங்கன்னா கூட ஜெயிச்சிருக்க வாய்ப்பு கம்மி தான். ஆனா இப்ப ஓடன் இருக்க சந்தோஷத்துல முன்னாடி இருந்ததை விட இப்ப பல மடங்கு வெறியோட கிளம்புவானுங்க. இன்னைக்கு அந்த கைடோவை சாவடிக்காம விட மாட்டோம்னு தெரியும்டா காவாலி பள்ளிகளா, நீங்க எல்லாம் இப்படித்தான் சொல்லுவீங்கன்னு. என்னைக்குமே சாமுராய்ஸ் மாற மாட்டாங்க. இந்த 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 வெறியத்தான் அவங்க கிட்ட இருந்த நான் எதிர்பார்த்தேன். இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஆஃப்டர் வேர்ல்டுல இருக்க டோக்கி சந்தோஷப்படுவா அப்படின்ட்டு வாங்க போலான்னு சொல்லி சண்டைக்கு கிளம்ப தயாராயிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க சண்டையை போட்டாங்களா இல்ல மண்டைய போட்டாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.